Hello friends, welcome back to my channel Success. Friends, in the video la previous year questions PGTRB 2017 ல கேட்டதான question discuss பண்ணிருக்கோம். Monetary Economics ல இருந்து உங்களுக்கு TRB எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனோட நோட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல PDF லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். In this question, A. During inflation, the central bank increases the bank rate. B. During depression, the central bank follows the contractionary monetary policy. Of these, option A is correct but B is false. Option B, both A and B are correct. Option C, A is false but B is correct. Option D, both A and B are false. தமிழ்ல பார்க்கும்போது A, பணவீக்க காலத்தில் மைய வங்கியானது வங்கி விகிதத்தை அதிகரிக்கிறது. B, மற்ற காலங்களில் மைய வங்கி இறுக்கமான பணவியல் கொள்கையை பின்பற்றுகிறது. இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்கும்போது ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எந்தெந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஆனது, சரியான சென்டென்ஸ் எது, அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இங்க பார்க்கும்போது டியூரிங் இன்ஃப்ளேஷன், டியூரிங் டிப்ரெஷன் அப்படி ரெண்டு பீரியட் கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் காணப்படக்கூடியதான இரண்டு விதமான சூழ்நிலைகள் சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளேஷனரி பீரியட், டிப்ரெஷன் பீரியட். பண வீக்க காலத்தையும் சொல்லியிருக்காங்க, பொருளாதார மந்தமான நிலைமையும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கால நிலைகளில் சென்ட்ரல் பேங்க் எந்த விதமான பணவியல் கொள்கையை பின்பற்றுவார்கள், எதை ஃபாலோ பண்ணி அந்த பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்துவாங்க, பேலன்ஸ் பண்ணுவாங்க, அதை தான் நம்ம எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். During inflation, the central bank increases the bank rate. பண வீக்க காலத்தில் மைய வங்கி வங்கி விகிதத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன்ல சென்ட்ரல் பேங்க் ஃபாலோஸ் த கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. டிப்ரெஷன் பொருளாதார மந்தமான சூழ்நிலைகளில் மைய வங்கி இறுக்கமான பணவியல் கொள்கையை பின்பற்றுகிறது. இது நம்ம ஆன்சர் பண்ணணும்னா கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசினா அது எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசினா எப்படி இருக்கும், எந்த பீரியட்ல எதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை நம்ம தெளிவாக பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல இன்ஃப்ளேஷனரி பீரியட். Inflation is defined as a sustained increase in the price of goods and services. Inflation is the decline of purchasing power of a given currency over time. பணவீக்கம் என்பது பொருட்களின் விலையில் தொடர்ந்து ஏற்படக்கூடியதான அதிகரிப்பு, விலை அதிகரிப்பு தான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய பணத்தின் மதிப்பு, அந்த வாங்கும் சக்தியானது குறைந்து கொண்டே இருக்கும். பொருட்களின் விலை அதிகரிக்கும், வாங்கக்கூடியதான சக்தி, அந்த பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு பெண்ணை நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், இப்போ அந்த பெண்ணோட விலை 20 rupees, 20 ரூபாய் ஆயிருக்கும். அப்போ கிடைக்கக்கூடியது ஒரு பெண்ணு தான். 10 ரூபாய்க்கு முதல்ல கிடைச்சது, இப்போ 20 ரூபாய் ஆயிற்று. அப்படின்னா பொருளின் விலை அதிகரித்திருக்கிறது, பணத்தினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது. முதல்ல நமக்கு 10 ரூபாய் இருந்தா போதும் ஒரு பெண் வாங்கிடலாம். இப்போ நமக்கு 20 ரூபாய் வேணும் ஒரு பெண் வாங்குறதுக்கு. அதனால பணத்தினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது, விலை அதிகரிக்கிறது. அந்த பீரியடை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை நிறைய எக்கானமிஸ்ட் இந்த இன்ஃப்ளேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆக்லே, க்ரௌத்தர், கெய்ன்ஸ் எல்லாருமே ஒரே கான்செப்டை தான் சொல்லியிருக்காங்க. ஆக்லே என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஃப்ளேஷன் அஸ் அ persistent and appreciable rise in the general level or average of prices. தொடர்ந்து பொருட்களின் விலையில் ஏற்படக்கூடியதான அதிகரிப்பு, தொடர்ந்து விலை அதிகரிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. க்ரௌத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, inflation is a state in which the value of money is falling, that is prices are rising. க்ரௌத்தர் அவருடைய டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கும், விலை அதிகரிக்கும். பணத்தினுடைய மதிப்பு குறைதனாலே பொருட்களின் விலை அதிகமாகிறது. கெய்ன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, the rise in the price level after the point of full employment is true inflation. கெய்ன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, after the level of full employment,
எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு அந்த இதை அடைந்த பிறகு ஏற்படக்கூடியதான விலை ஏற்றம், அதான் நம்ம இன்ஃப்ளேஷனரி பீரியட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கெய்ன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டீஃப்ளேஷன். Deflation is a general decline in prices for goods and services, typically associated with a contraction in the supply of money and credit in the economy. பண வாட்டம் என்பது பொதுவாக ஒரு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடியதான விலை சரிவு, பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலை சரிவு, அதை தான் நம்ம பண வாட்டம் அப்படின்னு சொல்றோம். இது எதனோடு தொடர்புடையது என்றால் அந்த பொருளாதாரத்தில் பணத்தின் அளிப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பண அளிப்பு குறைவாக இருக்கும், அதான் கான்ட்ராக்ஷன், சுருக்கம், பணப்புழக்கம் குறைவாக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பொருட்களின் விலை மற்றும் சேவையின் விலை இது எல்லாமே குறைவாக இருக்கும். During deflation, the purchasing power of currency rises over time. இந்த டிஃப்ளேஷனரி பீரியட்ல பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கும், வாங்கும் சக்தி அதிகரிக்கும். நம்ம முதல்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு பெண்ணை நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், இப்போ அந்த பெண்ணோட விலை 5 ரூபாயா குறைஞ்சிட்டு. அப்படின்னா ஒரே பெண்ணு தான், நம்ம முதல்ல 10 ரூபாய் கொடுத்துருந்தோம், பணத்தினுடைய மதிப்பு குறைவாக இருந்தது. இப்போ 5 ரூபாய் கொடுத்த உடனேயே அந்த பெண்ணு நமக்கு கிடைக்குதுன்னா அந்த பணத்தினுடைய மதிப்பு அதிகமாயிருக்கு, வாங்கும் சக்தி அதிகமாயிருக்கு. அதே பெண்ணை நம்ம அந்த 5 ரூபீஸுக்கு வாங்க முடியும். அப்போ வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது, பொருட்களின் விலை குறைகிறது டிஃப்ளேஷனரி பீரியட்ல. ஆனால் இந்த டிஃப்ளேஷனரி பீரியடை தான் நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. டிப்ரெஷன் சொல்லக்கூடியது பொருளாதார மந்தமான சூழ்நிலை. அதான் டிப்ரெஷன் இஸ் a steep and sustained drop in economic activity featuring high unemployment and negative GDP growth. அப்போ டிஃப்ளேஷனரி பீரியட்ல விலை குறைவாக இருக்கும், பணத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் டிப்ரெஷன் பீரியட், பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்லியது தொடர்ந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அந்த பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு மந்த நிலைக்கு போகிறது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கும், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் ஜிடிபி growth. ஜிடிபி growthன்னு சொல்லும்போது டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியதான மொத்த உற்பத்தி, நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவாக இருக்கும், வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கும், நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நம்ம டிப்ரெஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. Contractionary monetary policy is a monetary measure referring either to a reduction in government spending, particularly deficit spending, or a reduction in the rate of monetary expansion by a central bank. Contractionary monetary policy அல்லது இறுக்கமான பணவியல் கொள்கை அப்படின்னா, இறுக்கமான கான்ட்ராக்ஷன் சொல்லும்போது சுருக்கம், குறைப்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறுக்கமான பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்லும்போது அரசினுடைய செலவினங்களை குறைப்பது, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாம புழக்கத்தில் இருக்கக்கூடியதான பண புழக்கத்தை குறைப்பதற்காக செலவினங்களை குறைப்பது. பர்டிகுலர்லி டெபிசிட் ஸ்பெண்டிங் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனரி பீரியட்ல எக்கானமியில் நிறைய பணப்புழக்கம் இருக்கும், விலை ஏற்றமாகவும் இருக்கும், மக்களுடைய கையில் அதிகமாக பணம் புழக்கத்தில் இருக்கும். அப்போ அதிகமாக பணம் புழக்கத்தில் இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, அரசாங்கம் செலவினங்களை குறைக்கும், பற்றாக்குறை செலவினங்களை அது கையாளும். அப்படி கையாளும் போது சென்ட்ரல் பேங்க் மானிட்டரி எக்ஸ்பான்ஷன், அதனோட மணி சப்ளையை குறைக்கும். அந்த குறைக்கக்கூடியதான அந்த பாலிசியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. சென்ட்ரல் பேங்க் அந்த நேரத்திலையும் இன்னும் அதிகமாக பணம் புழக்கத்தில் விட்டாங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாக போயிடும், பண வீக்கம் அதிகமாக போயிடும். அந்த பண வீக்கத்தை குறைப்பதற்காக ஃபாலோ பண்ணக்கூடிய பாலிசி தான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. இந்த கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி which lays emphasis on reduction in the level of money supply for a lesser spending and investment thereafter so as to slow down an economy.
அந்த எக்கானமியை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு, ரொம்ப அதிகமாக பணம் புழக்கத்தில் இருக்குது, பணவீக்கம், விலைவாசி அதிகமாக போயிட்டே இருக்குது, அதை குறைக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கணும், ஸ்பெண்டிங்கை குறைக்கணும், செலவினங்களை குறைக்கணும். அதை குறைப்பதற்காக எடுக்கக்கூடியதான ஒரு கொள்கை தான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. Discouraging spending by way of increased interest rates and reduced money supply help control rising inflation. ஸ்பெண்டிங்கை டிஸ்கரேஜ் பண்ணும், அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகரிக்கும். அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி குறையும் போது பணப்புழக்கம் குறைவாக இருக்கும், பணத்தினுடைய அளிப்பு குறைவாக இருந்து அந்த இன்ஃப்ளேஷனரி பீரியடை கட்டுப்படுத்துவதற்கு உதவும். அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷனரி பீரியடில் சென்ட்ரல் பேங்க் ஃபாலோ பண்ணக்கூடியதான ஒரு மானிட்டரி பாலிசி கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி, இறுக்கமான பணவியல் கொள்கை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிக்கும், பணப்புழக்கத்தை குறைக்கும். Next, expansionary monetary policy. Expansionary monetary policy works by expanding the money supply faster than usual or lowering short-term interest rates. எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி அல்லது விரிவான ஒரு பணவியல் கொள்கை, பணத்தினுடைய அளிப்பை விரிவுபடுத்துவது, விரிவாக்கம், அதை தான் நம்ம எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னா, ஏற்கனவே வழக்கத்தில் இருப்பதை விட பணப்புழக்கத்தை இன்னும் அதிகரிப்பது, பணத்தினுடைய அளிப்பை அதிகரிப்பது, டோட்டல் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. அல்லது லோவரிங் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். பொதுவாக மைய வங்கியானது கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு, வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும், மிக குறுகிய கால கடன் கொடுப்பாங்க. அந்த வட்டி விகிதத்தை தான் நம்ம பேங்க் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேங்க் ரேட்டை குறைக்கும் போதும் பணத்தினுடைய அளவு அதிகமாகும், எக்கானமியில் பணப்புழக்கம் அதிகமாகும். பொதுவாக இந்த சென்ட்ரல் பேங்க் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் செட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இது எல்லாமே எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லும்போது கடன் பத்திரங்களை வாங்குவதும் விற்பதும். இங்கே எக்ஸ்பான்ஷனரி பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் கடன் பத்திரங்களை வாங்கும்போது அதற்கான பணத்தை திரும்ப அளிப்பதன் மூலமாக பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் அதிகமாகும். ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட்ஸ், அந்த ரொக்க இருப்பு விகிதம், வங்கி கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய ரொக்க இருப்பு விகிதம், சென்ட்ரல் பேங்க்ல வைக்கக்கூடியதான இருப்பு, அந்த அளவையும் சென்ட்ரல் பேங்க் குறைக்கும். அந்த ரேஷியோவை குறைக்கும் போதும் நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும். அப்படியும் அந்த எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் செட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த பேங்க் ரேட்டை குறைப்பதன் மூலமாகவும் இந்த எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இதன் மூலமாக பொதுவாக நாட்டில் இருக்கக்கூடியதான பொருளாதார மந்த நிலை அல்லது பணப்புழக்கத்தினுடைய அளவு இன்னும் அதிகமாகும், வழக்கத்தை விட அதிகமாகி பணத்தினுடைய அளவு ஒரு விரிவாக்கம் அடையும். அதை தான் நம்ம எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிப்ரெஷன் பீரியடாக இருக்கும்போது எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியை தான் சென்ட்ரல் பேங்க் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா, டியூரிங் இன்ஃப்ளேஷன் த சென்ட்ரல் பேங்க் இன்க்ரீசஸ் த பேங்க் ரேட். பணவீக்க காலத்தில் மைய வங்கியானது வங்கி விகிதத்தை அதிகரிக்கிறது. இது கரெக்டு தான். இன்ஃப்ளேஷனரி பீரியடில் மைய வங்கியானது வங்கி விகிதத்தை அதிகரிக்கிறது. ஏன்னா பணப்புழக்கம் நாட்டில் அதிகமாக இருக்குது. அந்த பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக வங்கி விகிதத்தை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பணப்புழக்கம் குறையும். நாட்டில் ஏற்படக்கூடியதான அந்த பணப்புழக்கத்தினுடைய அளவு, டோட்டல் வால்யூம் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அப்போ இன்ஃப்ளேஷனரி பீரியடில் சென்ட்ரல் பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது கரெக்டு தான். நெக்ஸ்ட், டியூரிங் டிப்ரெஷன் த சென்ட்ரல் பேங்க் ஃபாலோஸ் த கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. டிப்ரெஷன், பொருளாதார மந்தமான சூழ்நிலையில் மைய வங்கி இறுக்கமான பணவியல் கொள்கையை பின்பற்றுகிறது. ஏற்கனவே பொருளாதாரம் மந்தமான நிலையில் இருக்கும்போது அங்கே வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன், பணப்புழக்கம் குறைவாக தான் இருக்கும், விலைவாசி குறைவாக இருக்கும், எல்லாமே குறைவான ஒரு மந்தமான சூழ்நிலையில் இருக்கும்போது மறுபடியும் மைய வங்கி இறுக்கமான பணவியல் கொள்கையை பின்பற்றாது. டியூரிங் டிப்ரெஷன் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியை தான் அது பின்பற்றும். ஒரு விரிவான
பணவியல் கொள்கையை தான் பின்பற்றும். அப்படி விரிவான பணவியல் கொள்கையை பின்பற்றும் போது தான் இந்த டிப்ரெஷன் பீரியட்ல இருந்து நம்ம அந்த எக்கானமியை இன்னும் டெவலப் பண்ண முடியும். பணப்புழக்கத்தை அதிகரித்து விலைவாசியை இன்க்ரீஸ் பண்ணி அப்படி தான் அந்த எக்கானமியை டெவலப் பண்ண முடியும். இன்னும் அந்த நேரத்தில் சென்ட்ரல் பேங்க் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ணினாங்கன்னா இன்னும் அந்த எக்கானமி டிப்ரெஷனுக்குள்ளே தான் போகும். அப்போ அந்த ரெண்டாவது சென்டென்ஸ் ஃபால்ஸ். நம்ம டிப்ரெஷன் பீரியடில் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசியை தான் சென்ட்ரல் பேங்க் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் பட் பி இஸ் ஃபால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.